இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட இப்படியும் நடக்குமா என்கின்ற ரீதியில் அவ்வப்போது செய்திகள் வருவதுண்டு. ஏடிஎம்மில் நூதன திருட்டு தொடங்கி லாட்டரியில் 100 கோடி ரூபாய் பரிசு என்று வரும் மெசேஜ்கள் வரை எத்தனையோ விசித்திரமான குற்றங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு அழகான மனைவி இருக்கிறார், அவளோடு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் என்று ஆசை காட்டிய இன்ஜினியர் நிம்மல் ஜெமினி கண்ணன் என்பவர் கஸ்டமர்களை வீட்டுக்கே வரவழைத்து மனைவி மூலம் அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் பறித்து ஏமாற்றி வந்திருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட இந்த தம்பதியினரின் வலையில் வீழ்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. ஜூன் 29, அதாவது இந்த 2021 ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் 29ஆம் தேதி அதிகாலை சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் பேசியவர் துரைப்பாக்கம் சக்தி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து யாரோ அலறுவது போல சத்தம் கேட்பதாக கூறினார். அரை மணி நேரத்தில் அங்கு சென்ற போலீஸ் டீம் அலறல் சத்தம் வந்த வீட்டை கண்டுபிடித்தது. வீடு முன்பக்கமாக பூட்டப்பட்டு இருக்கவே பால்கனி வழியாக போலீசார் உள்ளே சென்றார்கள். உடல் முழுவதும் கயிறு, கம்பி, டேப் என்று கண்ணா பின்னவென கட்டப்பட்டிருந்தார் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர். அவரை அங்கிருந்து மீட்ட போலீசார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு அவரிடம் விசாரித்தார்கள். என்னுடைய பெயர் குமார், சினிமா ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறேன். என்னை துரைப்பாக்கத்தை சேர்ந்த நிம்மல், அவருடைய மனைவி கிருத்திகா, பெரம்பூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், துணை நடிகர் ஸ்டீபன் ஆகியோர் கட்டி போட்டார்கள் என்றார் அழுதபடி. செல்போன் சிக்னல் மூலம் நிம்மல் மற்றும் ஹரிகிருஷ்ணனின் இருப்பிடத்தை கண்டறிந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த போது இந்த விவகாரத்தில் குமார் மீதும் தவறு இருப்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து நிம்மல் கொடுத்த புகாரில் குமாரையும், குமார் அளித்த புகாரில் நிம்மல், ஹரிகிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த வழக்கில் தலையை சுற்ற வைக்கக்கூடிய விவகாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. துரைப்பாக்கம் உதவி கமிஷனர் ரவி அவர்கள் நடந்த சம்பவங்களை விவரிக்கிறார். அதாவது துரைப்பாக்கம் சக்தி நகரில் குடியிருந்தவர் தான் இந்த நிம்மல். சாஃப்ட்வேர் என்ஜினியரான இவர் கிருத்திகா என்ற பெண்ணுடன் வாழ்ந்து வருகிறார். இவர் ஆன்லைனில் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் வித் பெனிஃபிட் என்கின்ற விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறார். அதை பார்த்து ஓய்வு பெற்ற இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரியான ஹரிகிருஷ்ணன் என்பவர் இவர்களை போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரிடம் நிம்மல், எனக்கு அழகான மனைவி இருக்கிறாள், அவளோடு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் என்று பேசியிருக்கிறார். அதற்கு சம்மதித்த ஹரிகிருஷ்ணனும் அடிக்கடி நிம்மலின் வீட்டுக்கு சென்று கிருத்திகாவுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இப்படியே அந்த தம்பதிகள் ஹரிகிருஷ்ணனிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமாகவும் கைமாத்தாகவும் கறந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் பணத்தை திருப்பி கேட்டபோது அந்த தம்பதிகள் பணத்தை கொடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணன் தனக்கு தெரிந்த சினிமா ஃபைனான்சியர் குமாரிடம் நிம்மலிடமிருந்து பணத்தை வாங்கி தரும்படி கூறி 1 லட்சங்களை சர்வீஸ் சார்ஜாக கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்துதான் ஒரு கும்பலுடன் நிம்மல் வீட்டுக்கு சென்ற குமார் தம்பதிகளிடமிருந்து நகை, கார், பைக் ஆகியவற்றை பறித்து சென்றிருக்கிறார். ஆனால் அதை ஹரிகிருஷ்ணனிடம் குமார் கொடுக்கவில்லை. இதில் ஏமாற்றமடைந்த ஹரிகிருஷ்ணன் மீண்டும் நிம்மலின் வீட்டுக்கே சென்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் மூவரும் சேர்ந்து குமாரிடமிருந்து பணத்தை பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்போது இவர்களுடைய உதவிக்காக சேர்ந்து கொண்டவர்தான் துணை நடிகர் ஸ்டீபன் என்பவர். ஜூன் 27ஆம் தேதி அன்று குமாருக்கு பிறந்த நாள். அவருக்கு ஃபோன் போட்டு பேசிய கிருத்திகா, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பார்ட்டி தரேன் என்று நைஸியாக பேசியிருக்கிறார். அவர்களுக்குள் என்ன நெருக்கம் இருந்தது என்று தெரியவில்லை. சிறிது கூட யோசிக்காமல் கிருத்திகாவை நம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார் குமார். அவரிடம் நெருக்கமாக இருப்பது போல கிருத்திகா நடிக்க வீட்டில் மறைந்திருந்த நிம்மல், ஹரிகிருஷ்ணன், ஸ்டீபன் ஆகியோர் குமாரின் பின்னந்தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியிருக்கிறார்கள். பிறகு அவரை கயிறு மற்றும் கம்பியால் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். குமார் அணிந்திருந்த 16 சவரன் தங்க செயின், 6 மோதிரங்கள், பிரேஸ்லெட், 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் பறித்து கொண்டார்கள். குமாருடைய அலுவலக சாவியையும் மிரட்டி வாங்கியவர்கள் அங்கிருந்த அவருடைய வங்கி செக்புக்கை எடுத்து வந்து 10 லட்சம் ரூபாய், 4.3 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று தனித்தனியாக செக்கை எழுதி குமாரிடம் கையெழுத்தியும் வாங்கி கொண்டார்கள். குமாரை வீட்டின் ஓர் அறைக்குள் கட்டி வைத்துவிட்டு வீட்டை காலி செய்துவிட்டு துரைப்பாக்கம் ஏரியாவில் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த மற்றொரு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இந்த விவகாரத்தில் நிம்மல் மற்றும் ஹரிகிருஷ்ணனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இப்போது கிருத்திகாவையும் ஸ்டீபனையும் போலீசார் தேடி வருகிறார்களாம். பார்த்தீங்களா நண்பர்களே, நாட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எது பண்ணாலும் பார்த்து கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.